ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 3 ஆகஸ்ட் 2026 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட ஷிஃப்ட் 2 அண்ட் 3ல கேட்ட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. மேக்ஸ்ல ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கொஸ்டின், டோட்டலா 75 கொஸ்டின் வரும். அதே மாதிரி சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு 25, மொத்தம் 3 ஷிஃப்ட் 75 கொஸ்டின். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 60 கொஸ்டின். சோ நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸுக்கு தனி டீம், சயின்ஸுக்கு தனி டீம், ஜெனரல் அவேர்னஸ்க்கு தனியான வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. நீங்க 399 பே பண்ணிட்டீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்களோ எல்லா கொஸ்டினுமே ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய முடிய உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஷிஃப்ட் போகும்போது முந்தின ஷிஃப்ட்டை தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகும்போது சேம் கொஸ்டின்ஸ் நம்பர் மட்டும் மாத்தி அப்படியே மேக்ஸ்ல ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. 6 மாச கரண்ட் அஃபேருங்கும் போது ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை படிங்க. இந்த கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான் நம்ம கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல. விச் ஐஐடி ரீசன்ட்லி லான்ச்ட் த பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் வித் a capacity of 3.1 petaflops in ஜனவரி 2026. ஜனவரி 2026ல 3.1 petaflops திறன் கொண்ட பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டரை எந்த ஐஐடி வந்து சமீபத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் with 3.1 petaflops capacity was launched at IIT Madras in January 2026 under the National Supercomputing Mission. ஓகேவா? அதை டெவலப் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா CDAC. ஓகேவா? சோ ஐஐடி மெட்ராஸோட சூப்பர் கம்ப்யூட்டர் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம் சக்தி. ஓகே. இது இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா அண்டர் விச் ஸ்கீம் ஆர் மிஷன் வாஸ் த பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் பில்ட். பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இந்த திட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்டது. ஹவு மெனி மில்லியன் ஆர் குவாட்ரில்லியன் கால்குலேஷன் கேன் பி பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் பெர் செகண்ட். பெர் செகண்டுக்கு பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து எத்தனை வந்து கணக்கீடுகளை செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.1 quadrillion calculations. Which two disasters has the 16th Finance Commission recommended to be included in the national list of notified disaster in its report 2026 to 2031? 16வது நிதி ஆணையம் 2026 to 31 அறிக்கையில் தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட பேரிடர் பட்டியலில் சேர்க்க பரிந்துரைத்த 2 பேரிடர்கள் எவை? சோ எதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் வேவ் அண்ட் லைட்னிங், வெப்ப அலை மற்றும் மின்னல். 16th Finance Commission வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹீட் வேவ், லைட்னிங் பி இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸ் அண்டர் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 16வது நிதி ஆணையம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட பேரிடர் பட்டியல்ல வெப்ப அலை மற்றும் மின்னலை சேர்க்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஓகே. இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16வது நிதி ஆணையம் மாநில பேரிடர் நிவாரணம் மற்றும் மேலாண்மை நிதிக்காக மொத்தமா எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க? வாட் இஸ் த டோட்டல் கார்பஸ் ரெக்கமெண்டட் பை த 16th Finance Commission ஃபார் த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸ். சோ மொத்தமா எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 2,04,401 கோடி ரூபாய். According to 16th Finance Commission, what is the cost sharing ratio between the center and states for northeastern and Himalayan states in disaster management? 16வது நிதி ஆணையத்தின்படி பேரிடர் மேலாண்மையில் வடகிழக்கு மற்றும் இமயமலை மாநிலங்களுக்கான ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் ஓகேவா மத்திய மாநில நிதி பகிர்வு விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90:10. How many types of disasters are now included in the disaster risk index used by the 16th Finance Commission to measure disaster risk?
பேரிடர் அபாயத்தை அளவிடுவதற்காக 16வது நிதி ஆணையத்தால் பயன்படுத்தப்படும் பேரிடர் அபாய குறியீட்டில் எத்தனை வகையான பேரிடர்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா 10 டைப். ஃப்ளட், ட்ரவுட், சைக்ளோனு, எர்த்குவாக், லேண்ட்ஸ்லைடு, ஹெயில்ஸ்டார்ம், கோல்டு வேவ், கிளவுட் பஸ்ட், லைட்னிங், ஹீட் வேவ். வெள்ளம், வறட்சி, சூறாவளி, நிலநடுக்கம், நிலச்சரிவு, ஆலங்கட்டி மலை, குளிர்காற்று அலை, மேக வெடிப்பு, மின்னல், வெப்ப அலைன்னு 10 டைப் வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். Who was awarded the Sports Woman of the Year at the prestigious Laureus World Sports Awards held in Madrid in April 2026? நல்லா பாருங்க, முந்தின ஷிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஷிப்ட்ல ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கேட்டிருக்காங்க. லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ரிட், ஸ்பெயின்ல வந்து நடந்திருக்கு. நீங்க கரெக்டா அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆரியனா சபலெங்கா. ஓகேவா? ஆரியனா சபலெங்கா வாஸ் நேம்ட் லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அட் த லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2026 எங்க நடந்திருக்கு அப்படின்னா மேட்ரிட், ஸ்பெயின்ல வந்து நடந்திருக்கு. She won her dominant 2025 season including US Open title and world number 1 ரேங்கிங். ஓகே. ஏப்ரல் 20, 2026ல மேட்ரிட் எங்க இருக்குன்னா ஸ்பெயின்ல இருக்கு. ஸ்பெயின்ல நடந்த இந்த லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு 2026ல ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து ஆரியனா சபலெங்காவுக்கு வழங்கப்பட்டது. ஓகே. ஸோ இதே மாதிரி வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு பாத்தீங்க அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ், இவர் ஸ்பெயினை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். இதுதான் ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ப்ரீவியஸா ஷிப்ட் 1ல கேட்ட கொஸ்டின் இதுதான். இப்போ போன ஷிப்ட்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு கேட்டிருந்தாங்க. இந்த இதுல பெஸ்ட் ஃபீமேல் அத்லட். ஓகேவா? ஸோ சிறந்த பெண் விளையாட்டு வீரர் யாரு அப்படி விளையாட்டு வீரருக்கான அவார்டு வந்து ஆரியனா சபலங்காவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா அரியனா சபலங்கா. ஓகே. இவங்க வந்து பெல்லாரஸை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். ஆண்டின் சிறந்த உலக விளையாட்டு வீராங்கனை யாரு அப்படின்னா ஆரியனா சபலங்கா. இவங்க பெல்லாரஸை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். இவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கிறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி கரோலஸ் ஆல்கரஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெயினோட டென்னிஸ் பிளேயர். வேர்ல்டு டீம் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் டீம் வந்து பாரிஸ் செயின்ட். ஓகேவா? ஆண்டின் சிறந்த உலக அணி பாத்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட். ஓகேவா? ஜெர்மன் கால்பந்து சேர்த்து. ஓகே. அடுத்து பிரேக் த்ரோ ஆஃப் த இயர் பெஸ்ட் எமர்ஜிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி இது டீடைல் எக்ஸ்பிளனேஷன்லாம் இதுக்கு கீழே இருக்கு. ஸோ இது எல்லாமே பாருங்க. விச் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சடன்லி ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட் ஆன் March 5, 2026? இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். மார்ச் 5, 2026 அன்று மேற்கு வங்க ஆளுநர் பதவியிலிருந்து திடீரென யார் ராஜினாமா செய்தார் அப்படின்னா ஸோ யாரு? டாக்டர் சிவி ஆனந்த போஸ். சிவி ஆனந்த போஸ் வந்து கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அவரோட ரெசிக்னேஷனை வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கிட்ட மார்ச் 5, 2026ல வந்து என்ன பண்ணாங்க? சப்மிட் பண்ணாங்க. அவரோட ரெசிக்னேஷனுக்கு அப்புறமா வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா யார் இருந்தாங்க அப்படின்னா RN ரவி. இது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஓகே. நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்க. இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர் படிக்கல, இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நான் டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேரை படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு பேர்டனா இருக்காது. மேற்கு வங்க ஆளுநரா இருந்தவர் தான் டாக்டர் சிவி ஆனந்த போஸ். ஓகேவா? சோ இவர் வந்து மார்ச் 5, 2026ல வந்து ராஜினாமா செய்தார். ஓகேவா? சோ இவருக்கு அப்புறமா ஆளுநராக யாரு பதவி வெஸ்ட் பெங்காலோட ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா RN ரவி. Recently, in April and July 2026, which city or district of the northeastern state of Manipur main earthquake tremors recorded with its epicenter located there? 2026 ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்கள்ல வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல முக்கிய நிலநடுக்க அதிர்வுகள் பதிவான மாவட்டம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எங்க அப்படின்னா காம்ஜோங்ல. ஓகே. அடுத்த கொஸ்டின். when was the 135th birth anniversary of டாக்டர் அம்பேத்கர் செலிப்ரேட்டட்? டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரோட 135வது பிறந்த நாள் விழா எப்போது கொண்டாடப்பட்டது? இந்த கொஸ்டினும் நம்ம கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணதான். சோ எப்போனா 14 ஏப்ரல் 2026. BR அம்பேத்கர் வாஸ் born on 14 ஏப்ரல் 1891. இவரோட 135வது பெர்த் ஆனிவர்சரி வந்து 14 ஏப்ரல் 2026ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? டாக்டர் BR அம்பேத்கர் வந்து 1891 ஏப்ரல் 14ல பிறந்தாரு. அவரோட 135வது பிறந்த நாள் விழா பாத்தீங்கன்னா 14 ஏப்ரல் 2026ல இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது. வாட் இஸ் த டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன் மேட் ஃபார் த அன்னபூர்ணா யோஜனா? சோ இந்த கொஸ்டினும் நம்ம CA PDFல உள்ளதுதான். இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பட்ஜெட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26 to 27 2026 to 27 நிதியாண்டுக்கான
மேற்கு வங்க மாநில பட்ஜெட்ல அன்னபூர்ணா யோஜனாவுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000 கோடி ரூபாய். வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 26 to 27 presented by finance minister ஸ்வாபன் தாஸ் குப்தா. ஓகே, இதுல 36,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா யோஜனாவுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. This revamped scheme provides 3,000 per month to eligible women. ஓகே, ஸோ அன்னபூர்ணா ஸ்கீம் வந்து மேற்கு வங்காளத்துல தொடங்கியிருக்காங்க. அதுக்கு பட்ஜெட்ல 36,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் டு எலிஜிபிள் விமன் அண்டர் த அன்னபூர்ணா யோஜனா. ஓகே, இந்த அன்னபூர்ணா யோஜனா படி பெண்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 3,000 ரூபாய் நிதி உதவி வந்து கொடுக்குறாங்க. Who among the following finance ministers presented West Bengal's full budget 26 to 27 in the assembly in June 2026? ஓகேவா, ஸோ யார் வந்து அந்த பட்ஜெட்டை வந்து இது பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு, ஸ்வாபன் தாஸ் குப்தா. What is the prescribed age limit for women to apply for the Annapurna Yojana in West Bengal? So Annapurna யோஜனாவுக்கு கீழே அப்ளை பண்ணி அந்த மாசம் 3,000 ரூபாய் வாங்குறதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 25ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே, who among the following is the author of the book Apnapan, which is based on the life of and 35 years of experience with Prime Minister Modi? பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை மற்றும் 35 ஆண்டு அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட அப்னாபன் புத்தகத்தின் ஆசிரியர் யார், யாரு அப்படின்னா சிவராஜ் சிங் சவுகான். ஓகே, இந்த புக்ஸும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ரொம்ப பழைய புக்ஸ் எல்லாம் அந்த ஆத்தர் யாரெல்லாம் படிக்கிறத விட ரீசெண்டா என்ன புக் எழுதியிருக்காங்க, அதை யாராவது லான்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி புக்ஸ் படிங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த அப்னாபன் புக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிஏ கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். Union Minister Sivaraj Singh Chauhan authored the book Apnapan, which chronicles his 35-year-long association and experience with Prime Minister Modi. This book was launched on May 26, 2026. Okay, va? Where was the much discussed PSLV C-62 EOS N1 mission launched by ISRO on January 12, 2026? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரோ ஜனவரி 12, 2026 அன்று ஏவிய PSLV C-62 EOS N1 பணி எங்கிருந்து ஏவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்கேன். இந்த பிடிஎஃப்ல நீங்க ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து 2 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதனால கொஞ்சம் குயிக்கா போனாதான் 2 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து முடிக்க முடியும். In which Indian athlete recently set a new national record by completing men's 100-meter race in 10.09 seconds in May 2026? மே 2026ல ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தை 10.09 வினாடிகளில் முடித்து புதிய தேசிய சாதனை படைத்த இந்திய வீரர் யார், யார் அப்படின்னா குரிந்தர் வீர் சிங். Okay, அடுத்த question. Where was the 6th India-UK Home Affairs Dialogue focusing on counter-terrorism, migration and security held in the year 2026? பயங்கரவாத எதிர்ப்பு, குடிபெயர்வு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்திய 6வது இந்தியா UK உள்துறை உரையாடல் எங்கு நடைபெற்றது, எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. 6th இது எத்தனாவது இதுங்கிறதையும் பாத்துக்கோங்க. 6th India UK Home Affairs Dialogue was held in New Delhi on February 27, 2026. Meeting focused on counter-terrorism, migration, cyber security, drug trafficking and cooperation against pro-Khalistani extremist. அதாவது 6வது இந்தியா UK உள்துறை உரையாடல் வந்து பிப்ரவரி 27, 2026ல டெல்லியில வந்து நடந்தது. இந்த கூட்டத்துல பயங்கரவாத எதிர்ப்பு, குடிபெயர்வு, சைபர் பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. ஓகேவா, சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கு. சோ இதுல இருந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the primary objective of statewide Operation Prahar launched recently in 2026 by the Punjab government and Punjab police? 2026ல பஞ்சாப் அரசு மற்றும் பஞ்சாப் காவல்துறையால சமீபத்துல தொடங்கப்பட்ட மாநிலம் தழுவிய பிரகாரோட முக்கியமான நோக்கம் என்ன? சோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டிஸ்மேண்டில் கேங்ஸ்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் எலிமினேட் ஆர்கனைஸ்டு கிரைம். கும்பல் நெட்வொர்க்குகளை உடைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தை ஒழிப்பது. ஓகே, ஓகே, ஆபரேஷன் பிரகார் வந்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஆபரேஷன் பிரகார் வந்து பஞ்சாப் மாநிலத்துல வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி.
ஓகே, ஸோ நம்ம வந்து ஒன் லைனரா லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தோம். அதே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா அது எதுக்காக தொடங்கியிருக்காங்க உங்க கூடிய எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which country was the prestigious football tournament Africa Cup of Nations held between December 25 to January 2026? டிசம்பர் 2025 இருந்து ஜனவரி 2026 வரை நடந்த ஆப்பிரிக்க நாடுகள் கோப்பை கால்பந்து போட்டி வந்து எந்த நாட்டுல நடத்தப்பட்டது அப்படின்னா மொராக்கோல. 2025 Africa Cup of Nations was hosted by Morocco from 21 December 2025 to 18 January 2026. Which state hosted the inaugural edition of the Kelo India Tribal Games 2026? India's first national multi-sport event dedicated to tribal athletes. பழங்குடி விளையாட்டு வீரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பல விளையாட்டு நிகழ்வான கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸோட முதல் பதிப்பை எந்த மாநிலம் வந்து நடத்தியது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். Which state hosted the inaugural edition of the Kelo India Tribal Games 2026? India's first national multi-sport event. Okay, பழங்குடி விளையாட்டு வீரர்களுக்காக அந்த இப்பதான் பார்த்தோம். ஓகே, கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துல வந்து தொடங்கப்பட்டுள்ளது. June 2026, which edition of Central Council of Health and Family Welfare Conference was chaired by Health Minister JP Nadda to review national health priorities? ஜூன் 2026ல தேசிய சுகாதார முன்னுரிமை மதிப்பாய்வு செய்ய சுகாதார அமைச்சர் JP நட்டா தலைமை வகித்த மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல கவுன்சில் மாநாடு எத்தனையாவது பதிப்பு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th. ஓகேவா, எத்தனாவது கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th கான்ஃபரன்ஸ். 16th கான்ஃபரன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வாஸ் ஹெல்ட் ஆன் 29 June 2026 at Vigyan Bhavan, New Delhi, under the chairmanship of Union Health Minister JP Nadda. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மே 2026ல வெற்றிகரமாக சோதனைகளை தொடர்ந்து DRDO மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தால் UAV ஏவப்பட்ட துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அமைப்பின் வெகுஜன உற்பத்திக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஃபாலோயிங் ஃபைனல் சக்சஸ்ஃபுல் ட்ரையல்ஸ் இன் மே 2026 மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இதுல கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல இருக்கு, இந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த AI பவர்டு மொபைல் ஆப் ரீசன்ட்லி லான்ச்டு பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டு ரிசால்வ் டாக்ஸ் பேயர்ஸ் கொரீஸ் இன் ரியல் டைம் அண்ட் சிம்பிளிஃபை ITR ஃபைலிங்? ஓகே, இந்த கொஸ்டினும் நாம வந்து கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணதான். வரி செலுத்துவோரின் கேள்விகளை நிகழ் நேரத்தில் தீர்த்து ITR தாக்கலை எளிமைப்படுத்துவதற்காக வருமான வரித்துறையால் தொடங்கப்பட்ட AI-ஆல் இயங்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரதி ஆப். ஓகேவா, AI பவர்டு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச்டு பை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டு ப்ரொவைட் ரியல் டைம் ரெசல்யூஷன் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் கொரீஸ் டு சிம்பிளிஃபை ITR ஃபைலிங் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இது வந்து AI பவர்டு ஆப். ஓகேவா, ஸோ இதுல வந்து நம்ம டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Which of the following sectors is the largest contributor to the gross value added in the Indian economy? இந்திய பொருளாதாரத்தில் மொத்த மதிப்பு கூட்டலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் துறை எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் டெர்ஷியரி செக்டார். Where is the intercalary மெரிஸ்டம் primarily found in plants? ஓகேவா, ஸோ இது வந்து ஷிஃப்ட் 2ல கேட்ட கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மெஜாரிட்டியான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஆர்டிகிள்ஸ் அதாவது பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி முக்காவாசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஷிஃப்ட் 2ல உள்ள சயின்ஸ் கொஸ்டின் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். தாவரங்களில் இடைச்செருகு புரணி முதன்மையாக எங்கு காணப்படுகிறது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைகளின் அடிப்பகுதியில் அல்லது பருவ முடிச்சுகளுக்கு அருகில். at the base of leaves or near internodes. அடுத்த கொஸ்டின். Leaves of the Mimosa pudica plant fold rapidly upon touch. Despite this response to stimulus, which of the following is tissues is completely absent in the plant? அதாவது Mimosa pudica. ஸோ தொட்டாச்சிரிங்கி இருக்கு இல்லையா, ஸோ அந்த செடியை வந்து தொட்ட உடனே அது என்ன ஆகும், அந்த இலை எல்லாமே அப்படியே மூடிடும். ஓகேவா, இந்த தூண்டுதலுக்கான எதிர்வினை இருந்த போதிலும் பின்வருவனற்றுள் எந்த திசு இந்த தாவரத்தில் முற்றிலும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சோ அந்த தொட்டா சினுங்கி தாவரத்துல எந்த திசு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெர்வஸ் டிஷ்யூ வந்து இருக்காது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கும், நீங்க அதுல இருந்து படிச்சுக்கலாம். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which stage of water cycle snow or rice directly change into water vapor without becoming liquid? நீர் சுழற்சியின் எந்த நிலையில் பனி அல்லது பனிக்கட்டி வந்து திரவமாக மாறாமல் நேரடியாக ஆவியாக மாறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சப்ளிமேஷன் அப்படிதானே. பதங்கமாதல் அப்படின்னா திடநிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ கற்பூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது திடநிலையில இருக்கும். நம்ம வந்து கற்பூரத்தை இது பண்ணி வச்சதும், ஓகே, தீ பொருத்தி வச்சதுமே என்ன ஆகும் அப்படின்னா அது திரவ நிலைக்கா மாறும். இல்ல நேரடியா ஆவியா போயிரும். அது பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் சீப்பிங் இன்டு த கிரவுண்ட் டு ஃபார்ம் கிரவுண்ட் வாட்டர் கால்டு? மழைநீர் வந்து பூமியின் மேற்பரப்பில் இருந்து கசிந்து நிலத்தடி நீராக சேமிக்கப்படக்கூடிய முறைக்கு வந்து என்ன பேரு அப்படின்னா ஊடுருவல் இல்லைன்னா உட்செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். An object is placed at a distance of 18 cm in front of a convex lens of focal length 12 cm. Find the magnification produced by the lens. அதாவது 12 சென்டிமீட்டர் குவிய நீளம் கொண்ட குவி லென்ஸுக்கு முன்னால 18 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு பொருளை வந்து வைக்கிறோம். அப்ப லென்ஸால் உருவாக்கப்படக்கூடிய உருப்பெருக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸ் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். 1/f = 1/v - 1/u. ஓகேவா? ஸோ இப்போ u = -18 சென்டிமீட்டர், f வந்து +12ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல அப்படி சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஃபைனலா மேக்னிஃபிகேஷன் நமக்கு வந்து இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா v யோட வேல்யூ வந்து கிடைக்கும். நமக்கு என்ன தெரியும்னா உருப்பெருக்கம் = v/uன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து v வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் v/u போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -2 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உருப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லென்ஸ்லயும் பார்த்திருப்போம், மிரர்லயும் பார்த்திருப்போம். ஸோ லென்ஸ்ல வந்து உருப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா, m = v/uன்னு பார்த்திருப்போம். அதே இது மிரர்ல பார்த்தீங்கன்னா, m = -v/uன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ இதுல இங்க vங்கிறது என்னது? ஸோ vங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜோட டிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஓகே, uங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு வந்து தெரியும். இப்போ நமக்கு வந்து என்ன குடுத்திருக்காங்க? லென்ஸ் தான் குடுத்திருக்காங்க. அப்ப லென்ஸ்ல உருப்பெருக்கம்ங்கிறது m = v/u. இப்போ நமக்கு என்னெல்லாம் குடுத்திருக்காங்க? குவிய நீளம், ஃபோக்கல் லென்த் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப f வந்து குடுத்திருக்காங்க. பொருளோட லென்த், ஆப்ஜெக்ட்டோட லென்த் வந்து ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அப்படிதானே? ஸோ ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ F வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் குடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து 18 சென்டிமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு. இப்ப உருப்பெருக்கம் வந்து கேட்டிருக்காங்க. M = v/uன்னு தெரியும். அப்ப இங்க Fவும் Uவும் தான் இருக்கு. அப்ப இது 2யும் வச்சு நாம வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? V வந்து கண்டுபிடிக்கணும். V கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லென்ஸ் ஃபார்முலா வந்து தெரியும். 1/f = 1/v - 1/uன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 1/v - 1/uன்னு தெரியும். F ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 12. ஓகேவா? ஸோ அப்ப எப்படி போட்டுக்கலாம்? 1/12 = 1/v மைனஸ் இங்க வந்து u ஓட வேல்யூ வந்து மைனஸ்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் -1/18 இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். இந்த 1/18 இந்த பக்கம் வரும்போது 1/12 - 1/18ன்னு வரும். இது 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 12க்கும் 18க்கும் எல்சிஎம் வந்து 36 வரும். அப்ப இங்க வந்து மேல 3ஆல பெருக்கணும். இங்க வந்து 2ஆல பெருக்கணும். அப்போ 1/36ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு v வந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ vங்கிறது என்னன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ். அப்ப இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36ன்னு தெரியும். u வந்து என்ன தெரியும்? -18ன்னு தெரியும். அப்ப m = v/u போடும்போது 36 - 18 அப்படின்னு போடலாம். அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -2ன்னு கிடைக்கும். அப்போ உருப்பெருக்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா -2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். If the potential difference remains constant and the resistance of a conductor is doubled, what will be the effect on the heating effect of electric current? மின்னழுத்த வேறுபாடு மாறாமல் இருந்து ஒரு கடத்தியின் மின்தடை 2 மடங்கானால் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவில் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஜூல்ஸ் லா படி நமக்கு என்ன தெரியும்? உருவாகக்கூடிய ஹீட் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டி பை ஆர்ன்னு தெரியும். ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இங்க வந்து ஆர வந்து டபுள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து என்ன ஆகுது? டபுள் ஆகுது. வி வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆகுது. இப்ப ஹச்சும் ஆரும் உங்களுக்கு என்னவா இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா? அப்ப ஆர் வந்து டபுள் ஆயிருச்சு அப்படின்னா, ஆர் ஏற்கனவே ஆரா இருக்கு. இப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது அப்படின்னா, ஹச் வந்து என்னவாகும்? ஹச் வந்து கம்மியாகும். அப்படிதானே? ஏன்னா இது 2ம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. சோ அப்ப அது வந்து என்னவாகும் அப்படின்னா, ஹால்ஃப் ஆகும். இது வந்து டபுள் ஆகும்போது, இது வந்து எப்படி இது என்னாகும்? இது பாதியா குறையும். ஓகேவா? சோ பாதி ஆகும். ஓகே. சோ அப்போ R is doubled, H is inversely proportional to R. So heat produced will become half. ஓகேவா? H is equal to V squared T. அதாவது நமக்கு தெரியும். அப்படிதானே? ஜூலோட அந்த வெப்ப விளைவு அந்த ஃபார்முலா வந்து தெரியும். H is equal to V square T by R. Hம் Rம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்ப R வந்து 2 மடங்கா இருக்கும்போது, H வந்து என்னவாகும் உங்களுக்கு? பாதியா வந்து குறையும். ஓகேவா? ஏன்னா இந்த Rக்கு பதிலா நீங்க 2R சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா எப்படி கிடைக்கும்னா, ½ இன்டு V ஸ்கொயர் T by Rன்னு கிடைக்கும். அப்ப H வந்து ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து எதுவா குறையுது? பாதியா குறையும். ஓகே. அடுத்த கொஸ்டின். வேர் இஸ் த இன்டர்கேலரி மெரிஸ் ஓகே. ஸோ சேம் கொஸ்டின் அகைன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வாட் ஹேப்பன் வென் எத்தனால் இஸ் ஹீட்டட் ஆர் பர்ன்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர்? காற்றில் எத்தனால் வந்து சூடாக்கப்பட்டால் அல்லது எரிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காற்றில் எத்தனால வந்து இப்போ எத்தனால வந்து நம்ம சூடு பண்றோம். ஓகே. வெளியில வந்து ஒரு எத்தனால் எடுத்து ஒரு இதுல வச்சு நல்லா சூடு பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்? எத்தனால் வந்து சூடு பண்ணும்போது ஸோ C2H5OH இல்லன்னா CH3CH2OH இதுதான் எத்தனாலுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்ப இந்த எத்தனால பார்த்தீங்க அப்படின்னா, சூடு பண்றோம். ஓகேவா? ஸோ காற்றின் முன்னிலையில வந்து நாம சூடு பண்றோம். ஸோ அதனால இங்க ஆக்ஸிஜன் O2. ஸோ இப்போ சூடு பண்ணும்போது என்னலாம் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகும். CO2 வந்து உருவாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கா? அந்த 2 ஹைட்ரஜன் அது கூட ஒரு ஆக்ஸிஜன் சேர்ந்து உங்களுக்கு H2O வந்து உருவாகும். அதுக்கப்புறம் இத சூடு தானே பண்றோம். அதனால அங்க வந்து வெப்பம் உருவாகும். நீங்க நார்மலா ஒரு எத்தனால்னா என்னன்னு தெரியும். அப்படிதானே? சோ எத்தனால் எடுத்து நீங்க வந்து சூடு பண்றீங்க அப்படின்னா, என்னலாம் வரும்? அத வெப்பப்படுத்தும்போது அங்க ஹீட் உருவாகும். அதுக்கப்புறம் அங்க ஒரு லைட்டும் வரும். அப்படிதானே? சோ தீ எரியும். அப்படிதானே? த சோ அப்போ என்னலாம் உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு, நீரு, ஹீட்டு, லைட் வந்து உருவாகும். ஓகேவா? சோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு, நீரு, வாட்டர், ஹீட்டு, லைட் வந்து உருவாகும். ஆக்ஸிஜன் முன்னிலையில எத்தனால வந்து சூடுபடுத்தும்போது உங்களுக்கு CO2, H2O இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஹீட்டு, அதுக்கப்புறம் வந்து லைட் வந்து உருவாகும். ஓகே. ஓகே. இப்போ ஷிஃப்ட் 3 யோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். விச் பெர்த் ஆனிவர்சரி ஆஃப் குருதேவ் ரபீந்திரநாத் தாகூர் வாஸ் செலிப்ரேட்டட் இன் த இயர் 2026? 2026ஆம் ஆண்டு குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரோட எந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னா, 165வது பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்பட்டது. Who was awarded the பத்ம விபூஷன் in the field of art for the year 2026? 2026ஆம் ஆண்டுக்கு கலைத்துறைக்கான பத்ம விபூஷன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா என் ராஜம். ஓகே. சோ இவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் ஷிஃப்ட் 1ல உள்ள கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் குடுத்திருக்கேன். இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். Which port has become India's largest automobile export hub by setting a national record of loading 6008 cars in a single vessel? ஒரே கப்பல்ல 6008 கார்களை ஏற்றி தேசிய சாதனை படைத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஏற்றுமதி மையமாக மாறியுள்ள துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா காமராஜர் போர்ட், எண்ணூர். அடுத்த கொஸ்டின். NIMHANS இஸ் primarily related to which medical and research field? NIMHANS முதன்மையாக எந்த மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி துறையுடன் தொடர்புடையது? சோ எதோடது அப்படின்னா மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். ஆஸ்திரேலியன் ஓபன் டோர்னமெண்ட் இஸ் a பார்ட் ஆஃப் which of the following? ஆஸ்திரேலிய ஓபன் போட்டி எதனோட ஒரு பகுதியாகும்? சோ கிராண்ட் ஸ்லாம். ஓகேவா? சோ இது வந்து கிராண்ட் ஸ்லாம்ஸ்னு சொல்லுவோம். மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து நடக்கும். டென்னிஸுக்கு என்னலாம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்ச் ஓபன், விம்பிள்டன், US ஓபன். ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம்ஸ். ஓகேவா? சோ ஒரு வருஷத்துல 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து நடக்கும். ஒன்னு வந்து ஆஸ்திரேலிய ஓபன், இன்னொன்னு பிரெஞ்ச் ஓபன், இன்னொன்னு விம்பிள்டன், அதுக்கப்புறம் வந்து US ஓபன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஸோ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். விச் கண்ட்ரி டாப்டு த ஃபைனல் மெடல் டேலி பை வின்னிங் எ டோட்டல் ஆஃப் 41 மெடல்ஸ் அட் த மிலானோ கார்டினா 2026 விண்டர் ஒலிம்பிக்ஸ். மிலானோ கார்டினா 2026 குளிர்கால ஒலிம்பிக்ல மொத்தம் 41 பதக்கங்களை பெற்று இறுதி பட்டியல்ல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. ஓகே, ஸோ டோட்டலா 41 மெடல், அதுல 18 கோல்டு, 12 சில்வர், 11 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. Who has assumed charge as the new Controller General of the Defense Accounts in India in August 2026? ஆகஸ்ட் 2026ல இந்தியாவின் புதிய பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக யார் பொறுப்பேற்றுள்ளார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுக்கிரக நாராயண தாஸ். At which venue in Delhi was the India AI Impact Summit 2026 organized by the Ministry of Electronics and Information Technology? மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஏற்பாடு செய்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு புதுடில்லியில எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகதி மைதன், பாரத் மண்டபம், பிரகதி மைதன்ல. ஓகே, இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 was held at பாரத் மண்டபம், நியூ டெல்லி. It was organized by the Ministry of Electronics and Information Technology. ஓகே, லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து சூப்பரா அட்டன் பண்ணிருக்கலாம். எல்லாமே அந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Which of the following part is not a part of the male reproductive system? பின்வருவனவற்றில் எது ஆண் இனப்பெருக்க அமைப்பின் பகுதி அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் உண்டு. ஓகேவா, சோ டெஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு தான். ஓகேவா, ஃபெலோப்பியன் டியூப் இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஓகேவா, சோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெலோப்பியன் குழாய். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னெல்லாம் வரும்னா டெஸ்டிஸ், வாஸ், டிஃபரன்ஸ், ஸ்பேம், புரோஸ்டேட். ஓகேவா, சோ ஆண் இனப்பெருக்க அமைப்புல பாத்தீங்கன்னா சோ அந்த இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேவா, சோ இதுல வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஓகே, சோ இது வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா யூட்ரஸையும் அண்ட் இஸ் த சைட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இன் ஃபீமேல்ஸ். ஓகேவா, அந்த ஃபெலோப்பியன் குழாய் வழியா தான் கருத்தரித்தல் வந்து நடக்கும். ஓகேவா, ஓகே. Which tissue is responsible for the growth in the girth of a tree trunk? ஒரு மரத்தின் தண்டின் சுற்றளவு வளர்ச்சிக்கு எந்த திசு காரணமாக உள்ளது? ஸோ போன கொஸ்டின்ல தமிழ் மீடியம்க்கு பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா டெஸ்டிஸ் அப்படின்னா விரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்டம் அப்படின்னா விதைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெனிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு ரெண்டையும் கொடுத்துட்டு எது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெண் இனப்பெருக்க உறுப்புல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபெலோப்பியன் டியூப் வரும், அதுக்கப்புறம் கருப்பை யூட்ரஸ் வரும். ஓகேவா, ஸோ அப்போ அண்டம், அண்ட குழாய், ஃபெலோப்பியன் டியூப் தான் அண்ட குழாய்னு சொல்லுவோம். கருப்பை அதை தான் என்ன சொல்லுவோம்னா யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோனி அப்படின்னு சொல்லுவோம், வெஜைனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இந்த மாதிரி நீங்க பெண் இனப்பெருக்க உறுப்புகளும் படிச்சுக்கோங்க, ஆண் இனப்பெருக்க உறுப்புகளும் படிச்சுக்கோங்க. இந்த ஷிப்ட்ல ஆண் இனப்பெருக்க உறுப்பு பத்தி கேட்டிருக்காங்கன்னா அடுத்த ஷிப்ட்ல பெண் இனப்பெருக்க உறுப்பு கொடுத்துட்டு அதுல ஆட் ஒன் அவுட் மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மரத்தின் தண்டின் சுற்றளவு வளர்ச்சிக்கு எந்த திசு வந்து காரணமாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேவா, ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. A nail immersed in water or the bottom of the container filled with water appears slightly raised. This happens due to which optical phenomenon? நீரில் மூழ்கிய ஆணி அல்லது நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தின் அடிப்பகுதி சிறிது உயர்ந்தது போல் தெரிகிறது. இது எந்த நிகழ்வின் காரணமாக நடக்கிறது? எதனால அப்படின்னா ஒளி விலகல் காரணமாக. இப்போ நம்ம ஒரு ஆணியோ இதோ தண்ணிக்குள்ள தூக்கி போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஆகும், அந்த இடம் மட்டும் அப்படி கொஞ்சம் ஹைட்டா கொஞ்சம் தண்ணி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி அப்படி தெரியும் இல்லையா? சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஓகேவா, அதே இது பாத்தீங்கன்னா லைட் பாசஸ் ஃப்ரம் வாட்டர் டு ஏர், இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, நீரிலிருந்து காற்றுக்கு செல்லும் போது அது ஒளி வந்து என்ன ஆகும், தண்ணியில இருந்து காற்றுக்கு செல்லும் போது செங்குத்து கோட்டில் இருந்து விலகி வளைகிறது. ஓகேவா, அதனால வந்து அந்த பொருள் வந்து கொஞ்சம் இதா தெரியற மாதிரி இருக்கும். இப்ப தண்ணியில ஆணி போட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அப்படியே அது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? What is the total budget allocation over the next 5 years for carbon capture, utilization and storage technology in the Union Budget 26 to 27?
டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன்ஸ் இன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். கனரக தொழில்கள்ல கார்பன் உமிழ்வை குறைக்க 2026 டு 27 ஒன்றிய பட்ஜெட்ல கார்பன் கைப்பற்றுதல், பயன்பாடு மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20,000 கோடி ரூபாய். In a concave mirror, when an object kept beyond the center of curvature is moved towards the center of curvature along the principal axis, what is the effect on the image? ஒரு குழியாடியில வளைவு மையத்துக்கு அப்பால் வைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து முதன்மை அச்சில் வளைவு மையத்தை நோக்கி நகர்த்தப்படும் போது அதில் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்பம் குவியத்திலிருந்து விலகி அந்த எங்க போகுது, சி நோக்கி நகர்ந்து பெரிய அளவாகிறது. ஓகே, இமேஜ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் சி அண்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் மெத்தட் இஸ் பிரைமர்லி யூஸ்டு டு கான்சென்ட்ரேட் ஆர் செப்பரேட் அயன் ஆக்சைட்ஸ் ஓர்ஸ் ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ். ஸோ இரும்பு ஆக்சைடு தாதுக்களை செறிவூட்டப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு பெயர் என்ன? ஓகேவா? ஸோ அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். Iron oxide ores like magnetite Fe3O4 and some forms of hematite are magnetic in nature. Magnetic separation is used to separate magnetic iron ore from non-magnetic impurities. ஓகேவா? மேக்னெட்டிக் மற்றும் ஹேமடைட் போன்ற இரும்பு ஆக்சைடு தாதுக்கள் வந்து காந்தத்தன்மை கொண்டவை. காந்தம் அல்லாத அந்த கழிவுகள்ல இருந்து இந்த இரும்பு தாதுவை பிரிக்க காந்த பிரிப்பு முறை வந்து பயன்படுத்தப்படுது. Which form do animals primarily get energy after the oxidation of food, which is also known as the energy currency of cells? உணவின் ஆக்சிஜனேற்றத்துக்கு பிறகு விலங்குகள் முதன்மையாக எந்த வடிவத்தில் ஆற்றலை பெறுகிறது? இது செல்களின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுகிறது. எந்த வகையில ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஏடிபி. ஓகேவா? ஏடிபி கிடையாது, ஏஎம்பி கிடையாது, ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். Which of the following options is best conductor for the flow of electricity? பின்வருவனற்றுள் மின்சாரம் பாய்வதற்கு சிறந்த கடத்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஓகே, சோ மின்சாரம் பாய்வதற்கு சிறந்த கடத்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுமினியம்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மின் தடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மின்சாரத்தை வந்து அதிகமான அளவு கடத்தக்கூடியது. ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து டங்ஸ்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி அதிக அளவு மின்தடை வந்து இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க அயன்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? இதுலயும் ரெசிஸ்டிவிட்டி வந்து இருக்கும். ஆனா இதுவும் கடத்தும். பட் இந்த அயன், நிக்ரோம், டங்ஸ்டன் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியது அந்த ரெசிஸ்டிவிட்டி பொறுத்து. ஓகேவா? ஓகே, சோ அதனால அவங்க இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. அவுட் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் அலுமினியம் ஹஸ் த லோயஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. இதுல தான் மின் தடை வந்து கம்மியா இருக்கும். சோ ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. டங்ஸ்டன், நிக்ரோம் அண்ட் அயன் ஹவ் மச் high resistivity. Nichrome is specifically used for heating elements due to high resistance. Okay, so silver, copper, gold, aluminium is conductivity, but among these 4 options அலுமினியம் தான் பெஸ்ட். ஓகே, கொடுத்திருக்க ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் தான் என்ன பண்ணக்கூடியது, மின்சாரத்தை அதிகமான அளவு கடத்தக்கூடியது. பட் இந்த சில்வர், காப்பர், கோல்டு, அலுமினியம் எடுத்தோம்னா சில்வர் தான் இருக்கிறதுலே அதிகமா கடத்தக்கூடியது. அடுத்து காப்பர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஏன்னா ஒயர்ல எல்லாம் காப்பர் தானே வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அலுமினியம். இப்ப இவங்க 4 பேருக்குள்ள கம்பாரிசன் பாத்தீங்கன்னா சில்வர் தான் அதிகமான அளவு கடத்தக்கூடியது. ஓகே, regarding uniform circular motion, which of the following statement is completely true? சீரான வட்ட இயக்கம் தொடர்பாக எந்த கூற்று சரியானது? ஓகே, சோ வேகம் மாறாமல் இருக்கும். சீரான வட்ட இயக்கத்துல வேகம் வந்து மாறாமல் இருக்கும். ஆனா அந்த திசை வேகம் வந்து மாறும். ஒரு சைடு இந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் போவாங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போவாங்க. சோ அந்த மாதிரி அந்த திசை மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, வேகம் ஸ்பீடு வந்து மாறாது. ஓகே, ஸ்பீடு வந்து இப்ப 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்களேன். அதே இதுலதான் இருக்கும். டைரக்ஷன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் சீரான வட்ட இயக்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2000 watt heater is operated for 2 hours. How much heat energy will consume in joules? 2000 வாட் ஹீட்டர் 2 மணி நேரம் இயக்கப்பட்டால் எவ்வளவு வெப்ப ஆற்றலை ஜூல்களில் பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப வெப்ப ஆற்றல் எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டு டைம்னு நமக்கு தெரியும். பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2000 வாட்னு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நேரம் நீங்க வந்து இது பண்றீங்க, 2 மணி நேரம் வந்து நாம வந்து அதை வந்து உபயோகப்படுத்துறோம்.
ஸோ அப்போ பவர் வந்து 2000 வாட் குடுத்துட்டாங்க. டைம் 2 ஹார்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அத செகண்ட்ஸா மாத்திக்கணும். அப்போ செகண்ட்ஸா மாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ மினிட்ஸா மாத்துறதுக்கு ஒரு 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். திருப்பி மினிட்ஸ்ல இருக்கிறத செகண்ட்ஸா மாத்துறதுக்கு இன்னொரு 60. இல்லன்னா டைரக்ட்டா 2 வந்து 3600ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனாலே அது வந்து செகண்ட்ஸா மாறிரும். ஓகே. ஒரு 60ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மினிட்ஸா மாறும். அடுத்து இன்னொரு 60ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா செகண்ட்ஸா மாறும். அப்போ 7200 செகண்ட்ஸ். ஓகே. அப்போ பவர் இன்டு டைம் 2000 இன்டு 7200. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நாம வந்து இத எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.44 இன்டு 10 அடுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏன்னா இங்க 7 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோமா? சோ அதனால 10 அடுக்கு 7 ஜூல்னு எழுதிரலாம். ஓகேவா? ஆற்றல்ங்கிறது திறன் இன்டு நேரம். அப்ப 2000 வாட். ஓகே. சோ 2000 இன்டு இத மட்டும் செகண்ட்ஸா மாத்திக்கணும். மாத்தும்போது ஃபைனலா 1.44 இன்டு 10 அடுக்கு 7 ஜூல் வந்து கிடைக்கும். What will be the potential energy of an object of mass m kept at a distant height h from the earth surface? ஓகேவா? சோ பூமியின் மேற்பரப்பில் h உயரத்தில் வைக்கப்பட்டுள்ள m kg நிறை கொண்ட ஒரு பொருளோட நிலை ஆற்றல் என்னவாக இருக்கும்? சோ நிலை ஆற்றல் வந்து என்னது? mgh. ஓகே. half mv ஸ்கொயர்ங்கிறது பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல்ல பாத்தீங்கன்னா நிறையும் இருக்கும், திசை வேகமும் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து நிலை ஆற்றல். நிலையா இருக்கக்கூடியது. அப்ப இதுல நிறை, அந்த புவியீர்ப்பு முடுக்கம், அதுக்கப்புறம் அது எவ்வளவு உயரத்துல இருக்குங்கிறது h. ஓகே. mgh. half mv ஸ்கொயர்ங்கிறது இயக்க ஆற்றல்னு சொல்லக்கூடிய கைனடிக் எனர்ஜி. ஓகே. நிலை ஆற்றல்னு சொல்லலாம். ஈர்ப்பு நிலை ஆற்றல்னு சொல்லலாம். ஓகேவா? சோ mgh தான் நிலை ஆற்றல். During the process of photosynthesis, which gas is released as a byproduct as a result of the photolysis of water molecules? என்ன சொல்லியிருக்காங்க? ஒளிச்சேர்க்கை செயல்முறையின் போது நீர் மூலக்கூறுகளின் சிதைவின் விளைவாக துணை பொருளாக எந்த வாயு வெளியேற்றப்படுகிறது? எது? ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால தான் ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்கும்? சூரிய ஒளி இருக்கும். அது மூலமா அது வந்து சூரிய ஒளி, வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைட பயன்படுத்தி தாவரங்கள் வந்து உணவ தயாரிக்கும். அப்போ ஒளிச்சேர்க்கையோட முடிவுல என்ன கேஸ வந்து வெளியிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன வந்து வெளியிடும். அத தான் நாம என்ன பண்றோம்? சுவாசிக்கிறோம். ஓகேவா? இன் photosynthesis water molecules undergo photolysis in presence of light. லைட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சூரிய ஒளி. ஓகேவா? சோ அப்ப அதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு வந்து தயாரிக்கப்பட்டு ஆக்ஸிஜன் வந்து வெளியேற்றப்படுகிறது. அந்த வெளியேறக்கூடிய ஆக்ஸிஜன தான் உயிரினங்கள் வந்து சுவாசிக்குது. வாட் இஸ் த கரெக்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ரெஸ்பெக்டிவ்லி? கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் சரியான மூலக்கூறு நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு அட்டாமிக் மாஸஸ் வந்து நீங்க படிக்கணும். கார்பனோடது பாத்தீங்க அப்படின்னா 12, ஆக்ஸிஜனோடது பாத்தீங்கன்னா 16, ஹைட்ரஜனோடது 1. இது வந்து நீங்க படிச்சிருக்கணும். அப்போ மாலிகுலர் மாஸ் CO2க்கு பாத்தீங்க அப்படின்னா, CO2க்கு என்ன வரும் அப்படின்னா, இது வந்து 12 வரும். ஆக்ஸிஜன் வந்து 16 O2ன்னு சொல்லுவோம். அப்போ 2 × 16 வந்து 32. ஓகே. 32 வரும். இப்போ நமக்கு ஓவராலா என்ன வரும்? CO2 ஓடது வந்து 44ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் H2Oக்கு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு 1. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 × 1 பிளஸ் ஆக்ஸிஜனோடது 16. அப்போ 18 அப்படின்னு போட்டுறலாம். ஓகே. அப்போ நம்ம ஈஸி தானே. இது நம்ம அந்த அட்டாமிக் மாஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களே பண்ணிரலாம். ஓகே. CO2 கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு நிறை வந்து 12. ஆக்ஸிஜனோடது வந்து 16. அப்போ இங்க 12 போட்டாச்சு. 2 ஆக்ஸிஜன் இருக்கிறதுனால 2 × 16. 32 + 12 வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 44ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அதே மாதிரி H2Oக்கு கண்டுபிடிச்சிடலாம். What is the primary function or impact of non-biodegradable waste in environment? சுற்றுச்சூழல்ல சிதைவடையாத கழிவுகளோட முதன்மையான செயல்பாடு அல்லது தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தும். அப்படிதானே? அது சிதைவடையுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பேக் எல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணும்? மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிதானே? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the primary reason for using baking soda in soda acid fire extinguishers? சோடா அமில தீயணைப்பான்கள்ல சமையல் சோடாவை பயன்படுத்துவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அமிலத்துடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை விரைவாக உருவாக்குகிறது. Okay, soda acid fire extinguisher. Baking soda react with sulfuric acid. CO2 gas formed is heavier than air and cuts off oxygen supply, thus extinguishing fire. ஓகேவா? சோ ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிதலுக்கு துணை போகக்கூடிய வாயு. அப்படிதானே? சோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CO2 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தீய வந்து அணைக்கும். ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா தீய வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அதிகமான அளவு எரிய வைக்கக்கூடியது. அதே CO2 பாத்தீங்கன்னா, எரியக்கூடிய தீய வந்து அணைக்கக்கூடியது. அப்போ நம்ம வந்து அ
நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஃபைனலா இங்க வந்து CO2 வந்து உருவாகும். ஓகேவா? சோ இதனால சோடியம் பைகார்பனேட் H2SO4 கூட வினைபுரியும் போது சோடியம் சல்பேட் அது கூட CO2 வந்து உருவாகும். அப்போ அங்க தீ அணைப்பானா பயன்படுத்தும் போது என்னாகும்? ஈஸியா தீ அணையும். சப்போஸ் இந்த இடத்துல CO2 பதிலா O2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரியாக்ஷன்ல. அப்போ கூட கொஞ்சம் தான் அந்த இடத்துல என்னாகும்? தீ வந்து எரியும். அப்போ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல வந்து இது பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது உருவாக்கக்கூடிய அந்த CO2 வாயு. ஓகே. சோடா அமில தீயணைப்பானில் சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட் கந்தக அமிலம் H2SO4 கூட வினைபுரிந்து நமக்கு CO2 தருது. இந்த CO2 தான் என்ன ஆகும்னா எரியக்கூடிய தீய வந்து அணைக்கும். ஓகேவா? சோ CO2 தருது. அது தீய அணைக்கக்கூடியது. இதுதான் பாயிண்ட். வித் ரெஃபரன்ஸ் டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த நேச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் எ நியூட்ரான். அணு அமைப்பை பொறுத்தவரையே நியூட்ரானின் தன்மை மற்றும் இருப்பிடம் குறித்து எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மின்னூட்டம் இது வந்து நடுநிலையானது நியூட்ரான். இது வந்து அணுவோட மையத்துல இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. புரோட்டான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு. எலக்ட்ரான் எதிர்மின் சுமை கொண்டது. ஓகேவா? புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டது. நியூட்ரான்கள் வந்து நடுநிலை தன்மை கொண்டது. இது எங்க இருக்கும் அப்படின்னா அணுவின் உட்கருவில் இருக்கும். ஓகேவா? இது நியூட்ரலா இருக்கும். ஓகே. சோ அணுக்கருவில் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் இருக்கு. புரோட்டான் வந்து நேர் மின்னூட்டம் கொண்டது. எலக்ட்ரான்கள் எதிர் மின்னூட்டம் கொண்டது. அதே நியூட்ரான்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நடுநிலை தன்மை உடையது. If an object covers a distance of 30 cm in 1.5 hours, what is its average speed? ஒரு பொருள் 1.5 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் தூரத்தை கடந்தால் அதன் சராசரி வேகம் என்னவாக இருக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, அப்போ இது வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்களா? சோ 30 டிவைடட் பை 1.5. ஓகே, சோ 30 டிவைடட் பை 1.5 போடும்போது மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் பெர் ஹார்னு கிடைக்கும். 20 சென்டிமீட்டர் பெர் ஹார். Why do mountain birds have stronger wings compared to forest birds? மலைப்பறவைகள் வந்து காட்டு பறவைகளை விட வலுவான ரெக்கைகளை கொண்டுள்ளது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லிய காற்றில் அதாவது குறைந்த காற்றடர்த்தி மற்றும் வலுவான காற்றோட்டங்களுக்கு இடையே நீண்ட தூரத்துல அது வந்து பறக்கிறதுக்காக தான். To fly long distances in thin air and strong wind currents. ஸோ அப்போ ஹை மவுண்டைன்ஸ் ஏர் டென்சிட்டி வந்து லோவா இருக்கும். ஓகே, அதனால தான் அதோட விங் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் பேர்ட்ஸுக்கு வந்து விங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் காடுகள்ல இருக்கக்கூடிய பறவைகளை விட. What is the primary biological reason for having a hard or protective outer layer on the body of a crab and an earthworm? நண்டு மற்றும் மண்புழுவோட உடலில் கடினமான அல்லது பாதுகாப்பான வெளிப்புற அடுக்கு இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட உள் உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளை வந்து ஈரப்பதமா வைக்கிறதுக்காகவும் வந்து அந்த மாதிரி இருக்கு. நண்டோட வெளிப்புற அந்த ஓடு அந்த புழுவோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த பார்ட்டை வந்து ஈரப்பதமா வைக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. What type of mixture is formed when oil and water are mixed together? எண்ணெய் மற்றும் நீரை ஒன்றாக கலக்கும் போது என்ன மாதிரியான ஒரு கலவை உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்முக கலவை. ஓகே, எண்ணெயும் தண்ணீரும் ஒன்றில் ஒன்று கரையாது. அப்படிதானே? தண்ணி இருக்கு, தண்ணிக்கு மேல எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னா எண்ணெய் வந்து அப்படியே மிதக்கும். ரெண்டுமே 2 லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா 3rd ஆகஸ்ட்ல ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1 and 2ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ ஒரு 9:30க்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுல 3rd ஆகஸ்ட் ஷிஃப்ட் 3ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. சோ ஒரே நாள்ல எல்லா ஷிஃப்ட்டையும் குடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் யூடியூப்ல வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்றதுக்கு. பட் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே கரெக்டான டைம்ல வந்து அப்லோட் ஆகிரும். ஓகே, இப்போ 3 ஆகஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்டும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 4 ஆகஸ்டோட 2 ஷிஃப்ட் வந்து டீம் வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகே, கரெக்டா அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இதை வந்து படிச்சுட்டு போங்க. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும், சயின்ஸுக்கு வேணும், மேக்ஸுக்கு எனக்கு வேணும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இந்த பிடிஎஃப்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய உங்களுக்கு டீம் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும் மேம், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க.
அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வேயோட என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அதை கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த மாச கடைசியில என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஓட நோட்டிபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை அப்படி கரெக்டா கொண்டு போயிட்டுருங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸோட வீடியோவோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. பிடிஎஃப்ஸை கரெக்டா படிங்க. ஏன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே 75 கொஸ்டின் இருக்கு. அப்போ நீங்க அப்பப்போ உள்ளதை அப்பப்போ படிச்சிட்டீங்க, அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாடல்ல என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.